पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசம் செய்த 413வது திருநாமத்தை வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே வருவதை அனுபவிப்போம். இந்த திருநாமம் பக்தவஷ்யன் என்பது. பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவன் பகவான் என்பது. சென்ற திருநாமம் பீஷ்மத்யயகா. பீஷ்மராலே அனவரதம் இடையறாது அல்லும் பகலும் அடபுடைன்னு ஒரு வார்த்தை தமிழ், இரவும் பகலும் தியானம் பண்ணினார். தியானம் பண்ணப்பட்டவன் திருவேங்கடமுடியானாகிய கிருஷ்ணன். இப்ப பக்தவஷ்யன் அப்பேற்பட்ட பீஷ்மர் பக்தர், அவருக்கு கண்ணபிரான் எப்படி வசப்பட்டிருந்தான் என்று நாரதர் நினைத்து பார்த்து அப்படி பக்தர்கள் வசத்திலே உள்ளவன் பக்தவஷ்யன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? கண்ணபிரான்கிட்ட உதவி கேளு என்று துரியோதனனை பார்த்து சௌகரி மாமா சொன்னார். பாரத யுத்தம் வருது, கண்ணபிரான்ட்ட போய் உதவி கேளு மாமா. அவன் சொன்னான், கண்ணன் நம்ம உதவி செய்வானா? அவன் தான் பாண்டவ பக்தனாச்சு. அனாவசியமா எதுக்கு நாங்கள் எதுவும் துவாரைக்கு போய் வந்து உதவி கேட்கணும்? சௌகரி மாமா சொன்னார், இல்லப்பா, உனக்கும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கான். உன் பெண் லக்ஷ்மணை, அவனை கிருஷ்ணனுடைய பிள்ளை சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அது எப்படி நடந்தாலும் கல்யாணம் நடந்தது, சம்பந்தி ஆயிட்ட நீ. அதனால சம்பந்தி நீ போய் கேட்டா, லக்ஷ்மணனுடைய அப்பா ஆசைப்படுறா, அவருக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணக்கூடாதான்னு சாம்பனே கேட்பான் கிருஷ்ணன். அதனால கேளு, அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா பார்த்துக்கலாம் என்று சௌகரி மாமா சொன்னார். எனவே துவாரகைக்கு வந்தான் துரியோதனன். எங்கே எங்கே என்ன என்ன நடக்கிறது எல்லாத்தையும் ஒருங்கே தன் முன்னாடி பார்க்கிறவனாச்சு நம்ம கண்ணபிரான். துரியோதனன் வரான்னு தெரியும். அதற்காக கண்ணபிரான் என்ன பண்ணினான், மதியான வேளையில வரான். அவன் தன் நாட்களை கூட்டு தன் பள்ளி அறை மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்கிற ரூமை ரெடி பண்ண சொன்னான். அதில் கூப்பிட்டான். தலைமாட்டில் ஒரு அரியணை சிம்மாசனம் போடும், வேற ஆசனத்தெலாம் எடுத்துடும். காலடியில் ஒரு முக்காலி போடும். அதனால அந்த ஒரு ஆள் வந்து மெசேஜ் போடுவான், காலை பிடிச்சி விடுவான், அவன் உட்கார்ற இடம். அந்த முக்காலியை போடு, தலைமாட்டில் சிம்மாசனம், மீதி எல்லா ஆசனங்களையும் எடுத்துடும். அப்படின்னா படுத்துட்டான். யார் வந்தாலும் உள்ள விடுங்க என்று வாசல் காப்பாற்ற சொல்லி சயனம் பண்ணிவிட்டான். துரியோதனன் வந்தான். எங்கே கிருஷ்ண பகவான் என்று கேட்டான். படுத்துட்டு இருக்காருங்க, யார் வந்தாலும் உள்ள வர சொல்றீங்க, போய் போகலாம், தாராளமாக உட்காருங்க, எழுதிடுவார். நேராக வந்தான் துரியோதனன். பார்த்தான், படுக்கையறையில்
படுக்கை இருக்கு, கட்டில், தலையணையில் படுத்துட்டு இருக்கான் கண்ணன். பக்கத்தில் உட்காரத்துக்கு சீட்டே கிடையாது. இந்த இடையா போய் ராஜா வைக்கிறான், அப்படித்தான் இருக்கும். ஒழுங்குன்னு உருப்படியா இல்லை அப்படின்னு பார்த்தான். நமக்கேற்ற அரியணை இல்லையே, கால் மாட்டில் ஒரு முக்காலி போட்டுருக்கு. அப்போ பார்த்தான் தலைமாட்டில் ஒரு அரியணை, ரைட், நமக்கேற்ற இடம் என்று கண்ணன் தலைமாட்டில் போய் கால் மேலே கால் போட்டு உட்காண்டான். யாரு? நம்ம துரியன். கண்ணனுடைய தலைமையில் உள்ள கூந்தலை பார்க்குறான், வளைஞ்சி வளைஞ்சிருக்கு. அதில் கோணல் ஜாஸ்தியா, தன் நெஞ்சில் கோணல் ஜாஸ்தியார் பட்டிமன்றம் பண்ணி உட்காந்துருக்கான். அதே நாள் தர்மர் சொல்லி அர்ஜுனனும் கிருஷ்ணன் கிட்ட வரான். நமக்கு கண்ணன் பாரத யுத்தத்திலே உதவி செய்யாமல் போவானா என்று சொன்னான் அர்ஜுனன். இல்லப்பா, நீ கேட்கணும், முறை இருக்கு, நீ போய் கேளு. அவனும் அதே நாள் தான் வரணுமா? அதே நாள் வந்தான். துரியோதனன் உள்ள வந்த பிற்பாடு வந்தான். துரியோதனன் உட்காந்துருக்கான். இதை எப்படி எழுப்பலாமா? இல்லை, கர்ஜிச்சு பார்த்தான். ஆசையில் மனுஷன் நல்லா படுத்துங்க, எழுதிருக்க மாட்டேங்கிறான். சாரி, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படியே எழுப்புவான்னு பார்த்தான். காரியம் கெட்டு போயிடக்கூடாது, அதனால் பேசாமல் வந்தான். அர்ஜுனன் மெல்ல வந்தான், ரொம்ப பவ்யமாக வந்தான். இந்த ரூமில் தான் கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கார், நீங்கள் போகலான்னு உள்ளே அனுப்பிச்சிட்டா. வந்து பார்த்தான், அவன் நாற்காலியை தேடலை, அரியணையை தேடலை, கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான். திருவடியை பார்த்தான். சகல உலகத்தையும் அளந்த திருவடி அது. அந்த திருவடியை நாமும் பிடிச்சா நன்னா இருக்குங்கிற பக்தியோட அங்கே முக்காலி போட்டிருக்க, அதில் உட்காண்டான். அவன் உட்கார்ந்த உடனே கண்ணபிரான் கண் திறந்தான். அவனுக்கு எதுவும் எதிர்பார்த்து, இதெல்லாம் அவன் தானே பிளான் பண்ணியிருக்கான். அப்படி கண்ணத்தன, அர்ஜுனா எப்போ வந்த நீ அப்படின்னு கேட்டான். நான் எழுந்த உடனே முன்னாடி இருக்கிற அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்க, அநியாயம், அட்டூழியம், நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு துரியோதனன் குமரினான். பின்னாடி ஓ மகாராஜா, நீங்களும் வந்திருக்கீங்களா? நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி இருக்கிறதான பார்க்க முடியும். வேதத்திலே சொல்லியிருக்கு, கண்ணு ரிவர்ஸில் பார்க்காது, காது எல்லா இடத்துலையும் கேட்கும். காதில் பின்னாடி கத்தினாலும் காது கேட்கும், ரைட்டில் கத்தினாலும் காது கேட்கும், லெஃப்டில் கத்தினாலும் காது கேட்கும். அவனா ஆள் முன்னாடி இருந்தால் தான் கண் பார்க்கும், லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் பார்க்கும், பின்னாடி திரும்பி 360 டிகிரியில் பார்க்கும். அது முடியாது, அதனால் பார்க்க முடியல. மன்னிச்சுக்கோங்க மகாராஜா, நம்ம உட்காருங்கோ அப்படின்னா. சிம்மாசனம் உட்காண்டாம அவன் அர்ஜுனன் அப்படியே கை கூப்பிட்டு தான் இருந்தான். கிருஷ்ணன் கேட்டான், என்ன விஷயம்? போரில் எங்களுக்கு சகாயம் பண்ணணும். கிருஷ்ணா, எனக்கு பண்ணணும், நீ, நான் உனக்கு சம்பந்தி என்று துரியோதனன் அழுத்தினான். அர்ஜுனன் சொன்னான், பிரபு தங்கள் சகாயம் வேணும். அவன் எனக்கு பண்ணியே தீரலாம் கேட்கல, பண்ணுங்கள்னு கேட்டான். பகவான் துரியோதனை பார்த்தார், பண்ணியே தீர்றேன். அதனால உங்க 2 பேருக்கு ஆப்ஷன், நவகோட்டி நாராயணர்கள்னு என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு. இந்த மாதிரியே சண்டை போடுவாங்க. அந்த 9 கோடி பேரையும் வாரியர்ஸையும் ஆயுதங்களோட ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு நான் வருவேன், ஆயுதமே எடுக்க மாட்டேன், போரிலே ஆயுதம் எடுக்க மாட்டேன், அட்வைஸ் பண்ணுவேன், கொடுக்குற வேற எந்த வேலையும் செய்வேன், யுத்தம் மட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா 2 பேரும் வேண்டியவங்க, அங்கே பக்கத்துல அடிக்க இஷ்டப்படல. நீங்க தான் 9 கோடி 9 கோடின்னா இது அவசரப்படாது. இது முதல்ல கேட்க வேண்டியது அர்ஜுனன். என்ன வயசுல சின்னம், அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உடனே அர்ஜுனன் சொன்னான், தாங்களே போறோம். துரியோதனன் அசடு ஏமாந்து போயிடுத்துட்டு 9 கோடி எடுத்துட்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டான். தாத்தா வெற்றி, 9 crores கண்ணனுடைய செய்தி நம்மகிட்ட இருக்கு. என்ன சொன்னான் கிருஷ்ணன்? பாரத பொருளை ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்படியா, மறுபடியும் போய் கன்ஃபார்ம் பண்ணுவா. இப்படித்தான் சொல்லிவிட்டு அந்த அர்த்தம் சொன்னேன், அந்த அர்த்தம் சொல்லி ஏமாத்துவான் கிருஷ்ணன். நீ ஆயுதமே எடுக்க மாட்டேயா சொல்லு. போனார். துரியோதனன் வந்தான். என்னதுக்கு மீண்டும் வந்திருக்கேன்னு கேட்டார். தாங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டேங்கிறது உறுதி தானே? சத்தியம்பா, தேவகி மீது ஆணை, வசுதேவர் மீது ஆணை, பிரத்யுன் மீது ஆணை, போரும். ஆயுதமே எடுக்க மாட்டாராம் பாரத போர்ல கிருஷ்ணன் சொல்லிட்டார். இது டெல்லி நியூஸ் பிரமாதமாக பரவிடுச்சு. அப்போ சேனாதிபதி பீஷ்மர் அவரை பேட்டி காண்றவன் கேட்டான், பிரஸ்காரன், கிருஷ்ணன் இப்படி பிரதிகை செய்திருக்கிறாரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பீஷ்மர் சொன்னார், அவனை நாம் ஆயுதம் வெடுக்க வைக்கிறேன் பார் என்று பதில் சவால். உடனே துவாரகா டைம்ஸ் அந்த கிருஷ்ணனை கேட்டார், என்ன உங்களுக்கு எதிராக சரைகோவல் சவால் விட்டுருக்காரமே கௌரவ சேனாபதி பீஷ்ம பிதாமகர், உங்களை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு, அதை பற்றி தங்கள் கருத்து என்ன? கிருஷ்ணன் சொன்னார், காலம் பதில் சொல்லு. போர் வந்தது. 3ஆவது நாள் பெரிய டேமேஜ். பாண்டவ சைன்யத்தை கொளுத்தறார், வளர்ந்த புல்லை நெருப்பு கொளுத்துறா மாதிரி பீஷ்மர்
அடின்னு சொல்றாரு கிருஷ்ணன். அர்ஜுனன் அடிக்க மாட்டேங்கிறான். அவன்கிட்ட இருக்கிற அஸ்திரத்துல ஒரு அஸ்திரம் போட்டது பீஷ்மரை சிலையா வைக்கலாம், பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா தாத்தா நமக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அந்த பாசம் ஒன்று கூட ஒழிண்டுக்க வந்துட்டு. இந்த கிழ நாம இருக்கிறச்சே பாண்டவர் ஒழிக்க பார்க்கறதா? நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் தேரை விட்டு குதிச்சான். அப்படி கையை வச்சான், சக்கராயுதம் வந்துடும். பாரத யுத்தத்திலே ஆயுதம் எடேன் என்று சொன்ன கண்ணபிரான் கையிலே சக்கரம். பீஷ்மரை நோக்கி தாவினான். பின்னாடி அர்ஜுனன் காலை பிடிச்சி கெஞ்சறான், போகாத போகாது, எல்லாரும் போட்டோ, அத்தனை பேர் எடுக்கிறா போட்டோ. கண்ணபிரான் பிரதிகையை தோற்றார், நாளைக்கு போட்டுருவான். எல்லா டிவிலையும் எஸ்பிபிசி சேனல் கூட வந்துடுது. அதனால நீ கொஞ்சம் அவசரப்படாதே கிருஷ்ணா, நான் பார்க்குறேங்கிறான். பீஷ்மர் வில்ல வச்சுட்டு கிருஷ்ணா நீ கொல்லு என்னன்னா, அதுக்காக தான் காத்திருக்கேன். அப்புறம் என்னாச்சு, அர்ஜுனன் கேட்ட கெஞ்சல்னால திரும்பி வந்துட்டான். அப்புறம் என்னாச்சு, யார் போரில் கிருஷ்ணனோட பிரதிஜை பண்ணி யார் வெற்றி பெற்றார்? பீஷ்மர். பீஷ்மர் வெற்றி பெற்றாரே. பீஷ்மரை போய் கேட்டா, எப்படி சார் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு. அதுக்குள்ள அர்ஜுனன் சொன்னான், அவர் என்ன வெற்றி பெற்றா, ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டார், அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு. 9ஆம் போர் 8ஆம் நாள் 9ஆம் நாள் போர்ல பகவான் மறுபடியும் எடுத்தான் ஆயுதத்தை. அதெல்லாம் கண்ணபிரான் பாரத போரிலே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற தன் பிரதிகையை கைவிடும்படி பீஷ்மர் ஒரு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்ற பிரதிகையை வெற்றி பெற்றது. எதனால? பீஷ்மர் பக்தருடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு பண்ணான். அதனால பக்தவசியன் ஆயிட்டான், பக்தருக்கு வசப்பட்டான். பீஷ்மர் தேயன் பக்தவசியன் என்று கூடவே இந்த திருநாமம் வருகிறது பாருங்கள். இப்படி பீஷ்மரத்தை பற்றி ரொம்ப சொல்றார் கடைசி காலத்தில். ஸ்வநிகமம் அபகாயமத் பிரதிஜாம் ரிதமதிகர்த்துவம் அவப்ளுதோ ரதஸ்தா என்று பாகவத ஸ்லோகம். அன்பர்களே, இதுக்கு பின்னணியான சமஸ்கிருத ஸ்லோகத்தை கேளுங்கள். ஸ்வகீய நிகமம் த்யக்த்வா பிரதிஜ்ஞாம் பரிபாலயன் பகீரத சுதா சூனோஹோ பக்தவஸ்ய இதீரிதகா. இங்கே சொல்லுங்கள், பக்தவஸ்யாய நமஹ. அன்பர்களே, இதற்கு பின்னணியான தமிழ் பாட்டு. தன்னுடைய ஆணையையும் கைவிட்டு படை தொட்டானாம் தன் அடியான் ஆணை தன்னை நிறைவேற்ற தாமரை கண்ணனை பக்தவசியன் என்றதால் அழைப்பரே. எங்கே பகவான் நமக்கும் வசப்படுவான், பக்தியோட கேட்டார். ஜெபியுங்கள். பக்தவஸ்யாய நமகா, நமோ நாராயணாயா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।